राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमालय पर्वतराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो भारत माता की जय। जय बोलो माया क्षेत्र की जय। जय बोलो श्री कृष्ण माया की जय. மாயை அதனுடைய அழகான வைபவம் இந்த மாயா குண்ட் அப்படின்னு சொல்லும்படியான குப்ஜாம்பிரக க்ஷேத்திரத்தில் நாம் அனுபவித்தோம். சோமசர்மா அவனுடைய அந்த மாயா அனுபவம் அந்த அத்தியாயம் முடியும் பொழுது ரொம்ப அழகாக பகவான் இந்த சோமசர்மா கிட்ட பேசுகிறார். ரொம்ப அழகாக இருக்க விஷயம். நேற்று கொஞ்சம் சுருக்கமாக சொன்னேன், அதோட இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் சொல்கிறேன் நான். பகவான் ரொம்ப அழகாக சொல்கிறான். ஸ்வபாவஜ்ஞா நச்சதே காரியா மாயா ரூபம் இதம் ஜகத். ஸ்வபாவ ஏஷ மாயாயாக பிரபஞ்சः சார்வகாலிகः. அனாத்மனி ஷரீராதாவாத்ம புத்திர் ஹி யாமதா ததா சம்மோஹ்யதே சர்வம் ஜகதேதத் சராச்சரம். ரொம்ப அழகா பகவான் சொல்கிறான். அப்போ இது முழுக்கவே மாயையில் மாட்டின்ருக்கு. பிரபஞ்சம் முழுக்கவே இந்த மாயைக்குள்ளே தான் ஓடின்னு இருக்கு. நல்லா கவனித்து பார்த்தேன்னா இந்த ஷரீரம் முதலான விஷயங்களில் இது என்னுடையது, நான் ஷரீரம்ன்ற ஒரு நினைப்பு வருது இல்லையா? இதுதான் மாயையினுடைய அஜ்ஞானம். இப்போ நான் எனது நம்ம சொல்கிறது எல்லாமே நம்முடைய ஷரீரத்தை அடிப்படையாக கொண்டு, என் கணவன், என் மனைவி, என் குழந்தை, என் வீடு, இதெல்லாம் கவனிச்சு பாருங்களேன். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு துக்கம். இப்பயே இந்த சோமசர்மா விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஷரீரத்தை அடிப்படையாக கொண்டு தானே இத்தனை ஜனனம், இத்தனை மரணம், நரகலோகம், ஸ்வர்கலோகம், ராஜனா மாறுறான், நிஷாத பெண்ணாக பிறக்கிறான், நிஷாத மனைவியாக இருக்கார், அதுக்கப்புறம் பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கிறது, எல்லாமே பாருங்க ஷரீரத்தை பேஸ் பண்ண ஒரு விஷயங்கள். அப்போ பகவான் சொல்கிறான், பரமாத்மனோ ந ஜன்மாபி மரணம் நச்ச வேதனா ந விருத்திர்ன சவை ஹ்ராசோ ந பால்யம் நச்ச யௌவனம். ஆத்மாவுக்கு ஜென்மாவும் இல்லை, மரணமும் இல்லை, வேதனையும் இல்லை, வயதான காலம் இல்லை, கர்ப்பவாசம் இல்லை, பால்ய வயசு இல்லை, யௌவன வயசு இல்லை. அது கர்ப்பவாசம்ன்றது அது ஷரீரத்தோட மாட்டிக்கிறதுனாலே அந்த கர்ப்பவாசம் சிரமமாக இருக்குது. அதே கர்ப்பத்துக்குள்ளேயே இருந்த ஜடபரதர் இவாள்லாம் அது பாதிக்கலை பெருசாக. ஸோ முக்கியமாக நம்ம உடலை பற்றிய அபிமானத்தில் வரக்கூடிய துக்கம் புரியுறதா? இப்போ நம்ம சின்ன வயசில் இருந்தோம், நிறைய விஷயங்களுக்கு நம்ம அழுதுருக்கோம், ரைட்? சின்ன வயசில் பள்ளிக்கூடம் போகணும்னு அம்மா சொல்லுவா, அழுதுருப்போம். நிஜமாவே அது துக்கமாக கவனிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய பாரமாக அது சத்தியமாக இல்லை. ஆனால் அந்த சமயத்தில் எனக்கு அது வேண்டாம், எனக்கு அது பிடிக்கலை, எனக்கு அந்த பொறுப்பு வேண்டாம், எனக்கு அந்த கடமைகள் வேண்டாம், அதனாலே அழுதும். கரெக்டா? பள்ளிக்கூடத்தில் ஹோம்ஒர்க் எழுதுறேன் டீச்சர் திட்டுவா, அதுக்காக அழுதோம், பயந்தோம். நிஜமாவே அவ்வளவு அழறத்துக்கும் அவ்வளவு புலம்புறதுக்கும் அது எதாவது விஷயம் இருக்கா? கவனிச்சு பாருங்க. நிச்சயமா இல்லை. சில நாள் கரண்ட் இல்லைன்னு அழுதுருக்கோம். டீனேஜில் கூட இருக்கலாம். அப்போ நான்லாம் சின்ன வயசுல நிறைய நாள் கரண்ட் எல்லாம் இருக்காது.
ஒழுங்காக தூங்க முடியாது, கொசு கடிக்கும். அப்போல்லாம் ஏசி எல்லாம் கிடையாது, வெயில் வேர்க்கும், அப்படி தூங்கும். இப்போ இன்றைக்கும் பல பேர் கிராமங்கள்லாம் ஏசிலாம் இல்லாமல் தானே வாழ்ந்துட்டு இருக்கார்கள். அப்போ நாம் அழுத அழுகையோ இல்லாட்டி அந்த ஒரு அசௌகரியமோ ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கரெக்டா? ஆனால் அன்னைக்கு அது மனசில் ரொம்ப பாதித்தது. இப்போ அது ஒரு விஷயமாக கூட இல்லை. அந்த காலங்கள் கடந்து போயாச்சு. இப்போ வேறு விதமான கவலை, வேறு விதமான யோசனை, வேறு விதமான பயம். இப்படி தானே ஓடிண்டே இருக்கோம் நாம், இல்லையா? அதனால் ஷரீரத்துக்கு தான் எல்லாமே. அதனால தான் பகவான் கீதையில் சொல்கிறான், சீத உஷ்ண சுக துக்கதாக ஆகமா பாயினோ அனித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத. கொண்ட வெயில் காலத்தில் வெயிலும், குளிர்காலத்தில் குளிரும், லாப நஷ்டம், மான அவமானம் எல்லாம் இந்திரியங்களுடைய சேர்க்கையினால. இப்போ சின்ன வயசில் நாம் சில நாள் பசியோடு இருந்திருப்போம், ஆகாரங்கள் இல்லாமல். சில காலகட்டங்கள்லாம் அப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே உண்டு வச்சுக்கோங்க. சில பேருக்கு அது இல்லை, அந்த அந்த பசியோட. இப்போ எனக்குலாம் அந்த அனுபவம் இருந்தது. ஆனால் அது காரணம் கொண்டு அந்த வலி இப்போ இருக்கா அப்படின்னா, அது மனசில் மெமரியாக இருக்கும். அன்றைக்கி சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி சாப்பிட்றோம் இல்லையா? இப்போ டயபெட்டிஸ்லாம் வருது வச்சுக்கோங்களேன். டயபெட்டிஸ் இல்லாட்டி பிபி, சில பேருக்கு ஒவ்வொரு வியாதி. சில பேருக்குலாம் பால் சாப்பிட்டா அலர்ஜி. பால் சாப்பிட்டாலும் பால் சாப்பிடாமல் வாழ முடியும். நம்மளுடைய பழக்கத்தை மாற்றிக்கணும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இந்த டயபெட்டிஸ் சர்க்கரை வியாதி வர்றதுக்கு முன்னாடி அவள் பெருசாக ஒன்றும் ஸ்வீட் ஒரு பெரிய ஒரு ஆசையோடு இருக்க மாட்டாள். ஆனால் இனிமேல் சர்க்கரையை தொடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனேயே ஒரு விசேஷமாக அவளுக்கு இந்த இனிப்புகள் மேலே ஒரு பெரிய ஆசை வரும். நான் பார்த்துருக்கேன். உப்பு சேர்க்கக்கூடாது அப்படின்னு இந்த பிபிக்கெல்லாம் சொல்லுவாள், பிளட் ப்ரெஷர், ரத்த கொதிப்புக்கு. வேண்டான்னு சொன்ன பிறகு அதில் ரொம்ப ஈடுபாடு அதிகமாகும். இப்போ சில வீடுகளில் நான் பார்த்துருக்கேன், கொஞ்சம் உப்பு கம்மியாகவே தான் போடுவாள் அவள் சமையல்லையே. அது அவள் வீட்டில் குடும்பத்தில் எல்லாருக்கும் பழகிருக்கும். சமயத்தில் வெள்ளை எங்கேயாவது போட்டு அவ்வளோ உப்பு கறிக்கிறதையும் அவ்வளோ உப்பு போட்டிருக்கா, மற்றவா சொல்ல நார்மல் உப்பு தானே அப்படின்னுவா. ஸோ எல்லாமே நாக்கு அதோட பழக்கம்தான். இப்போ சின்ன வயசுலேருந்து சர்க்கரையே கொடுக்காம குழந்தைகளை பழக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், அதுங்களுக்குலாம் சர்க்கரையே வேண்டாம், ஜாலியாக வாழ்ந்துடும். ஸ்வீட்ஸே இல்லாமல் கூட வாழ முடியும். இப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்று பழக்கிறது. இப்போ இந்த பீஸா, பர்கர், இப்போ நான்லாம் எந்த வயசில் பீஸா பர்கர்லாம் பழகிருப்பேன்னு நினைக்கிறேன் இல்லைங்க. இப்போ எனக்கு வயசு 50 வயசு ஆயாச்சு. மேபி ஒரு 35-40 வயசில் இருக்கலாம் பீஸா அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறமா தான் பர்கர் இதெல்லாம் சிஷாலாம் பண்ணுவா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் கேள்விப்படாத வயசு சின்ன வயசில். இட்லி, தோசை, பொங்கல் இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே பழகின விஷயங்கள், அவ்வளோதான். ஸோ எல்லாமே உடலை அடிப்படையாக கொண்ட அனுபவங்கள். அதனால் பகவான் சொல்கிறான், சம்சார மூல பூதா சாமாயா மே த்விஜ புங்கவ சக்கியதே சாயதி தியக்தும் பிரசாதேன மம பிரபோ. இந்த ஆத்மாவுக்கு வந்து பகவான் பரமாத்மான்ற வார்த்தையை சொல்கிறான். பரமாத்மானா மேலான ஆத்மா, இதாவது இந்திரியங்களை விட உடலை காட்டிலும் உயர்ந்த ஆத்மா. அதாவது இப்படி எடுத்துக்கணும், நீங்கள் ஆத்மா ரைட்டா, உங்களுக்கு நேர் கீழே இருக்கிறது, இந்த நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிறது உங்கள் மனசு. அந்த மனசுக்கு கீழே இருக்க அடுத்த லெவலில் இருக்கிறது என்னென்னா இந்திரியங்கள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், இதெல்லாம் இந்திரியங்கள். இது மனசுக்கு அடுத்த லெவலில் கீழே இருக்குது. அந்த இந்திரியங்களுக்கு கீழே என்ன இருக்குது? உடம்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு கீழே 3 லெவல் இருக்குது: மனசு, இந்திரியங்கள், தென் பாடி. அதாவது மைண்ட், சென்சஸ், பாடி. கீழே மேலே போனோம்னா முதல்ல உடம்பு. நம்ம ஃபோட்டோலாம் எடுக்கிறோம், ஆதார் கார்டெலாம் உடம்பை பேஸ் பண்ணி.
ஆதார் கார்டு வந்து இந்திரியங்களை பேஸ் பண்ணி கிடையாது, உடம்பை பேஸ் பண்ணி. கரெக்டாக? உங்கள் நாக்குக்கு எவ்வளோ ருச்சி இருக்குது, உங்கள் கண் பார்வை வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, உங்கள் காது எவ்வளோ நன்னா கேட்கும், அதெல்லாம் ஆதார் கார்டில் கிடையாது. கரெக்டாக? ஆதார் கார்டில் இந்த உடலுக்குரியவர் இவர், இதற்கான ஒரு நம்பர், இவருடைய கை விரலுடைய ரேகைகள், இப்படிதான் இந்த ஆதார். ரைட்டா? அதுக்கு மேலே அங்கே ஒன்றும் கிடையாது. அடுத்த லெவலில் இந்திரியங்கள். இப்போ டாக்டர் போய் பார்க்குறோம், இஎன்டி எல்லாம் பார்க்குறோன்னா கண்ணு, காது, மூக்கு. அப்போ அதில் வந்து அந்த இந்திரியங்கள் எவ்வளோ பலமாக இருக்குது. ஒரு கண் பார்வை மங்களாக தெரிகிறது ஒன்று, டாக்டர்கிட்ட போகிறோன்னா அவர் டெஸ்ட் பண்ணுறா வச்சுக்கோங்களேன். கண்ணுன்ற இந்திரியத்துக்கு அதுக்கு எவ்வளோ பலம் இருக்குது, பார்க்கும் தன்மை எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். சமயத்தில் காது ஒழுங்காக கேட்கலன்னா அந்த காது மிஷின் விற்கிறா, அந்த மிஷினுடைய சைஸு அதை பொறுத்து இருக்குது. சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன், நாக்கில் அவளுக்கு பெருசாக டேஸ்ட் படிச்சிருக்கேன். சில பேருக்கு என்ன, நமக்கே இப்போ ஜுரம் எல்லாம் வந்தாச்சு, உடம்புல ஏதோ அசௌகரியம் பண்ணால் நாக்கெல்லாம் கசக்கும், சாப்பிட பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த இந்திரியங்கள் வேற, இந்த உடம்பு, இந்த இந்திரியங்கள், இதை தாண்டி மனசு. பல சந்தர்ப்பங்கள் பாருங்கள், நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பேன், எங்கேயோ விரிச்சு பார்த்துட்டு இருப்போம். யாராவது கூப்பிட்டா கூட, என்ன கூப்பிடுறது, காதில் விழலையா, எங்கே மனசு அப்படின்னு கேட்போம். உடம்பு அங்கே இருக்கும், கண் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கோம், பட் மனசு எங்கேயோ இருக்கும். அப்போ உடம்பு வேற, இந்திரியங்கள் வேற, மனசு வேற, இதெல்லாம் இந்த உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. இதை தாண்டிய இதை வேலைக்காரர்களாக வைத்து கொள்ளக்கூடிய ஆத்மா தான் நீங்கள். சரியா? ஸோ இந்த ஆத்மாவுக்கு ஜனனம் இல்லை, மரணம் இல்லை, வேதனை கிடையாது, வயசான காலம் கிடையாது. சரியா? அதுக்கு வியாதி வர, ஆத்மாவுக்கு வியாதி கிடையாது, சரீரத்துக்கு வியாதி உண்டு. அதனால் அதுக்கு பால்ய அவஸ்தை, யுவ அவஸ்தை எதுவுமே ஆத்மாவுக்கு கிடையாது. அது காலங்கள் கடந்தது. அதனால் இதுக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும். அதாவது உங்கள் மனசில் எப்பெல்லாம் ஒரு கஷ்டமோ, கவலையோ, குழப்பமோ ஏதோ வருது, அப்படிலாம் யோசிச்சுக்கோங்க. அது உங்களுக்கானது இல்லை. உங்களுடைய உடல், இந்திரியங்கள், மனசு இதனுடைய சேர்க்கையினாலே, நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள்னாலே உண்டாகக்கூடிய. இப்போ உடம்பு வலிக்கிறது அசௌகரியம் இருக்குது, ஆனால் அதை தாண்டின, அதை கடந்த ஒரு ஆத்மா நீங்கள். இதை புரிஞ்சுக்கணும். சரியா? பயம் அப்படின்றது மனதினுடைய ஒரு உணர்வு, கவலை அப்படின்றது மனதினுடைய ஒரு உணர்வு, ஏமாற்றம், குழப்பம், சந்தேகம், வெறுப்பு, இது எல்லாமே உணர்வுகள். சரியா? இதை கடந்த ஒரு ஆத்மா நீங்கள். ஏன்னா தூங்கும்பொழுது இந்த உணர்வுகள் எதுவும் இல்லை இல்லையா? இது பெருசாக புரியலன்னா கூட ஞாபகம் திரும்ப திரும்ப கேளுங்க, அப்போ புரியும். உங்களுக்கு துக்கமே கிடையாது, உங்களுக்கு பயமே கிடையாது, உங்களுக்கு குழப்பமே கிடையாது, உங்களுக்கு சந்தேகமே கிடையாது, உங்களுக்கு ஏமாற்றமே கிடையாது. ஏன்னா நீங்கள் சுத்தமான பவித்திரமான ஆத்மா. ஏன் சுத்தமான பவித்திரமான வார்த்தையை சொல்கிறோம்? அதுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆகாசம் போலேன்னு சொல்லுவார்கள். ஆகாசத்தில் ஒரு பாதிப்பு கிடையாது. ஆகாசம் ஸ்பேஸ், ரைட்? அது பாட்டுக்கு இருக்குது. ஆகாசத்துக்கும் மேகத்துக்கும் எவ்வளோ தூரங்கள் இருக்குது. மேகம்லாம் உங்கள் பக்கத்தில் இருக்குது, ஜாலியாக தாண்டி போயிடலாம். ஃப்ளைட்டில் போகும்போது நீங்கள் மேகத்தை தாண்டி போயிடுவேன். கொஞ்சம் நேரத்துலேயே ஃப்ளைட்டில் வந்து மேகத்தை கடந்து போயிடுவோம். அதுவும் மழை மேகங்கள்லாம் இன்னும் கீழே இறங்கி இருக்கும். சரியா? அப்போ பகவான் சொல்கிறான், இது எல்லாம் என்னுடைய பலத்தினாலே, என்னுடைய கருணையினாலே நீ அதை தாண்ட முடியும். அதெல்லாம் மாயை, எல்லாம் மாயைன்னு ஏன் சொல்கிறான்னா, இது எல்லாமே அப்படிதான். கவலைப்படாதே, இந்த மாயை என்னுடைய ததா தரதி சம்சாரம் நானா துக்கமயம் சலம் அதப்பரம் மகாபாக மே மாயாசா துரத்யயா. என்னோட மாயை தாண்டுவதற்கு அரியதுப்பா இது. ஏன்னா நீங்கள் எண்ணங்கள், உடம்பு, இந்திரியங்கள், மனசு, இதை வச்சு எவ்வளோ வேணால் துக்கப்படலாம், ரைட்? பயம்னு ஒன்று எடுத்துகிட்டே வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பயம் இருக்குது. அந்த பயத்தை கடந்து நீங்கள் வரணும். அதுதான் மாயைன்ற பகவான்.
சொல்லிட்டு சொல்கிறான் பகவான். இந்த மாயா க்ஷேத்திரத்தினுடைய மகிமையை சொல்லும்போது சொல்கிறான், வியாபயிஷ்யதி துவாம் நைவ யதா சம்ஸ்ருஜ்யதே ஜகத் இதம் ச பரமம் ஸ்தானம் சம்சார தபநாசனம் மாயாதே தர்ஷிதா யத்வை ததோ மாயாபிதந்த்விதம் தீர்த்தம் பாபவனாக்னிர்வை சத்யக சுத்திகரம் ஸ்மிருதம். பகவான் சொல்கிறான், இந்த இடமானது எல்லா விதமான சம்சார துக்கங்கள்லேருந்து விடுதலை அடையக்கூடியது. உனக்கு இந்த இடத்துல நான் மாயையை நான் காட்டி கொடுத்தேன், அதனால் இந்த இடத்துக்கு பேரே மாயாக்ஷேத்திரம்னு பேர். சாதாரணமாக மாயாக்ஷேத்திரம் அப்படின்றது இந்த ஹரித்வார் சொல்லலாம். இந்த ஹரித்வார் ரிஷிகள் எல்லாம் சேர்ந்ததே இந்த மாயாபலம், அதனால தான் அதுக்கு பேர் மாயா அப்படின்னே பேர். காசி, காஞ்சி, அவந்திகா அப்படின்னு இல்லையா, மதுரா, மாயா. இதுதான் அந்த மாயான்ற வார்த்தைக்கான காரணம். இதுதான் இது. இங்கே மனசு சீக்கிரம் சமாதானம் ஆயிடும். இங்கே எல்லா விதமான, எப்படி வனத்தை அக்னி எரிக்குமோ அந்த மாதிரி எல்லா விதமான பாவங்களையும் அழித்து இங்கே சமாதானம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறான். இந்த இடத்த தரிசனம் பண்ணுறதே அவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்றான் பகவான். ஏ நராக பிண்டதானம் ஹி கரிஷ்யந்தி மகாசயாக தேஷாம் கயா ஸ்ராத்தசதைஹி கிம் கர்த்தவ்யம் கிருதைஸ்ததா. இந்த இடத்துல யார் பித்ருக்களுக்கு பிண்டதானம் தீர்த்தம் எல்லாம் பண்ணுறாளோ அவர்களுக்கு கயாசாதம் எத்தனை பண்ணாலும் அதுக்கு சமானமாக இல்லை, அதை விட வசத்தி அப்படின்னு சொல்கிறார். அவ்வளவு சிரேஷ்டம். தானம் அத்திர குருக்ஷேத்திர விருத்திதோ அஷ்டகுணம் ததா மாயா குண்டே ததா ஸ்நானம் கோட்டி கோட்டி குணம் பவேத். குருக்ஷேத்திரத்தில் தானம் பண்ணால் என்ன புண்ணியமோ அதை விட 8 மடங்கு பலனானது இங்கே ஸ்தானம், இந்த ஸ்தானத்தில் தானம் கொடுத்தா கிடச்சிடும். மாயா குண்டத்தில் ஸ்நானம் பண்ணவர்களுக்கு கோடி மடங்கு அதிகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறான். ஸ்நானம், தானம், ஜபோ, ஹோமஹ, ஸ்வாத்தியாயஹ, பித்ரு தர்ப்பணம் சர்வம் கோட்டி ததா கோட்டி பவிஷ்யந்தி ந சம்சயः. மாயாகுண்டம் இதம் மாயாக்ஷேத்ரே சிரேஷ்டதமம் ஸ்மிருதம். இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுறது, குளிக்கிறது, தானம் கொடுக்கறது, ஜபம் பண்ணுறது, ஹோமம் பண்ணுறது, பித்ரு தர்ப்பணம் பண்ணுறது, இது எல்லாமே கோடி மடங்கு பலன் தரக்கூடிய ஒரு இடம் அப்படின்ற இந்த மாயா க்ஷேத்திரத்திலேயே அந்த அழகான விசேஷமான மகிமையெல்லாம் சொல்லியாச்சு அப்படின்னு சொல்கிறார். ஸ்கந்த உவாச்ச இத் உதீரிய ச பகவான் மகாவிஷ்ணுர் மகாமதே அந்தர் ததௌ பிராமணஸ்ய பஷ்யத சோம சர்மணக. சொல்லிட்டு பகவான் அந்த இடத்துல மகாவிஷ்ணு இந்த சோமசர்மா பார்த்துட்டு இருக்கும் பொழுதே மறைஞ்சிடுறான். ஆச்சரியம் பரமம் லேபே சோமசர்மா த்விஜோத்தமஹ தத்ரைவ சம்ஸ்திதோ விப்ரோ திருஷ்டவான் முனிபுங்கவான்
அப்படியே அவன் ஆச்சரியத்தில் உறைஞ்சு போயிருக்கான். இதெல்லாமே கடகடன்னு அந்த அனுபவம் கிடச்செடுத்து. ஸ்நாத்தும் சமாகதாஸ்தே சாஹ அப்ரிச்சம் தம் மகதாஷயாக கிம் கிருதா சீக்கிரதா விப்ர மஜ்ஜனே ச அகமர்ஷனே. அப்போ ஆச்சரியமாக அங்கே அப்படியே உக்காந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் முனிவர்கள் நிறைய பேர் வந்தா. அவர்கள்லாம் என்ன சீக்கிரம் ஸ்நானம் பண்ணி எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சாச்சா, எதுக்கு இத்தனை சீக்கிரம் அப்படின்னு கேட்குறார். அவர் சிரிக்கிறார், ஒன்றும் பதில் சொல்ல. யாருக்கும் புரியலை இவருடைய அனுபவம் என்னன்னு. பகவானுடைய மாயை நினச்சி இவர் சிரிச்சார், வேற ஒன்றும் சொல்லலை. சோபி காலேன கேனாப்பி சாயுஜ்யம் பிராப்தவான் பரம் இதிதே கதிதம் விப்ர மாயாதீர்த்தஸ்ய வைபவம். காலப்போக்கில் அந்த சோமசர்மா பகவானுடைய சாயுஜ்ய முக்தி அடைஞ்சார். சாரூபியம், சாமீபியம், சாலோக்கியம், சாயுஜ்யம். சாயுஜ்யம் அப்படின்றது அவன்மேனி ஆனேனோ திருப்பானாழ்வாரை போலேன்னு பெண் பிள்ளை சொல்வா இல்லையா, அதுக்கு பேர் தான் சாயுஜ்யம். ஆண்டாள் ரங்கனோட கலந்தா போலே, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு தோட்டா கோபிநாதனோட கலந்தார் போலே, மீரா துவாரகாதீசனோட கலந்தா போலே இந்த சோமசர்மாவும் வைகுண்ட சாயுஜ்ய முக்தியை அடைந்தார், பகவானுக்குள்ள கலந்தார் அப்படின்னு. ஸ்ருத்வா யத் சர்வ மாயாபியோ லிப்யதே நஹி மாயையா இதம் ஸ்தானம் பரம் கோப்யம் பவமுக்திகரம் துருவம். இந்த மாயா க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தை பூர்ணமாக கேட்குறவாளுக்கு மாயையிலிருந்து விடுதலை கிடச்சிடும். அவர்களை மாயை அண்டாது. ரொம்ப உத்தமமான ஒரு தீர்த்த ஸ்தலம் இது. முக்தை தரக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் இது, இந்த மாயா க்ஷேத்திரம். இப்படிதான் இந்த மாயா க்ஷேத்திர மகிமையை ஸ்கந்தன் வர்ணிக்கிறார். இது ரொம்ப நேரம் ஆயிடுங்க, கடகடன்னு சொல்லிட்டு நிதானமாக சொல்லணுன்றதுக்காக இத்தனையும் சொன்னேன். இதுக்கப்புறமும் நிறைய ரிஷிகேஷத்தினுடைய அக்கம் பக்கத்தில் இந்த மாயா தீர்த்தம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய தீர்த்தங்கள் கோவில்களை பற்றி வர்றது, அதெல்லாம் எனக்கு சொல்லணும்னு ஆசை. ஆனால் அதெல்லாம் நேராக நான் பார்த்துட்டு சொன்னேன். ஆனால் சில விஷயங்கள்லாம் நெட்டில் தேடின்னு இருக்கேன். இந்த இடம் கிடச்சிருக்கு, சில இடங்கள் இன்னும் புரியலை எனக்கு அது எந்த பெயரில் இருக்குன்னா தேடின்னு இருக்கேன். ஆனால் நிச்சயமாக நிறைய இடங்கள் புதுசாக, அதாவது இத்தனை தடவை நான் ரிஷிகேஷ் போயாச்சு, ஹரித்வார் போயிருக்கேன், எல்லாம் தெரியும்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, நிறைய இருக்குது அப்படின்னு. ஒரு 4-5 இடங்கள் தான் திரும்ப பார்த்துட்டு இருக்கோம்னு தெரியுது. இப்போ பார்த்தா ரிஷிகேஷ் ஹரித்வாரை உள்ளபடி பார்க்குறதுக்கே ஒரு 3-4 நாள் வேணும் போல இருக்கு. அவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு கோவில்கள், அவ்வளவு இடங்கள் கிடைக்கிறது. ஒவ்வொன்றா அனுபவிப்போம். சரியா? இதை சொல்கிறதுனால கங்கை என்ன பண்ணுறா, எனக்கு விஸ்தாரமாக காட்டி கொடுக்குறா நிறைய. அது எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கும் எனக்கும் கங்கா மாதா ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா. நிதானமாக அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ கங்கா மையா கி ஜெய். ஸோ மாயாக்குன்னா இந்த திரிவேணி காட் இந்த பக்கமெல்லாம் நீங்கள் ஸ்நானம் பண்ணிட்டாலே இதெல்லாமே அந்த மாயா க்ஷேத்திரத்தில் தான் வரும். அந்த பரத் நாராயணன் கோவில், அங்கே இருக்கக்கூடிய ரகுநாத்ஜி மந்திர், ரிஷிகுண்ட், இது எல்லாமே இங்கே தான் வரும். சரியா? ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ गंगा मैया की जय. जय बोलो हिमालय पर्वत राज की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. जय बोलो हिमालय पर्वत राज की जय. जय बोलो भारत माता की जय. गंगे शरण. हर हर गंगे, जय मां गंगे. राधे कृष्ण.